ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலைவெளியிலே தேவ சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கங்களை நினைத்து அதிகமாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கடந்த வாரத்தில் உங்களோடு பேசின வார்த்தையை தொடர்ச்சியாய் நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தன் வாழ்க்கையில் உண்டாயிருந்த ஒரு பெரிய வாஞ்சையை அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பல வாஞ்சைகள் உண்டு, பல விருப்பங்கள் உண்டாயிருக்கிறது. கொஞ்சம் ஐஸ்வர்யம் உண்டானால் அது எப்படி இன்னும் பன்மடங்கு பெருகப்பட வேண்டும் என்று சொல்லி மனுஷன் முயற்சி செய்கிறவனாய் காணப்படுகிறார். அவனுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று சொல்லி ஒரு நாள் மனுஷன் நினைக்கிறது இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்கிறார், நான் எப்படியாயினும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் என்ன செய்யும்படி தகுதியாகும்படிக்கு எவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் எனக்கு லாபமாயிருந்தவர்கள் எவைகளோ அவருடைய கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். லாபமாயிருந்தது எதுவோ அது எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அதை நான் குப்பையா எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய வாஞ்சை என்ன? நான் எப்படியாயினும் மரித்தோருக்கு உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். அந்த தகுதி எனக்கு உண்டாயிருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் சொல்கிறவராய் காணப்படுகிறார். நான் கடந்த வாரத்திலே பார்த்தோம், உயிர்த்தெழுதலின் வரிசைகளை குறித்தோம். உயிர்த்தெழுதலுக்கு உண்டாயிருக்கிற ஒரு தகுதியை குறித்தோ நாம் பார்க்க நேரிட்டது. உயிர்த்தெழுதலிலே 7 வருஷங்கள் உண்டாயிருக்கிறது என்று உங்களோடு கூட தெளிவாய் நான் சொன்னேன். அதுக்கு பிறகு நான் சொல்லும் போது சொன்னேன், உயிர்த்தெழுதலுக்கு ஒரு தகுதி உண்டாயிருக்கிறது. அந்த தகுதி நமக்கு உண்டாயிருக்கிறதா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். முதல் காரியம் என்ன? நம்முடைய பெயர்கள் இங்கே இருக்க வேண்டும், ஜீவ புஸ்தகத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவரிடத்தில் ஏராளமான புஸ்தகங்கள் உண்டாயிருக்கிறது. மல்கியா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று வசனத்தின் மூலமாய் நாம் வாசிக்கிறோம். ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் உண்டாயிருக்கிறதாய் பரிசுத்த வேதாகமும் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமில்லை, நியாய தீர்ப்பு நாளிலேயும் புஸ்தகங்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டதை கண்டே என்று சொல்லி அருமையான யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிப்போமா? 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள்
ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக பார்த்தீர்களா, பல புஸ்தகங்கள் உண்டாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஜீவ புஸ்தகம் ஒன்று உண்டு, ஞாபக புஸ்தகம் ஒன்று உண்டு, இன்னும் பல புஸ்தகங்கள் உண்டு என்று இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய பெயர் காணப்பட வேண்டிய இடம் எது? ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் காணப்பட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 69:28 நான் வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோட அவருடைய பெயர் எழுதப்படாது இருப்பதாக. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும்? நீதிமான்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். சொல்லுவோமா? நீதிமானாய் கர்த்தரை மாற்றி இருக்கிறார் சொல்றவர்கள் கருடவர்களே சொல்லுவோம். அவருக்கு முன்பதாக நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமுடன் தைரியமாய் கருடவர் தலைமை சொல்லுவோமா? கால வெளியிலும் என்று சொல்லுகிறேன், நீதிமானுடைய பெயர்களை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது தைரியமாய் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6:14 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே என்ன செய்வார்? எழுப்புவார். நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. தேவன் இயேசுவை என்ன செய்தாரே? எழுப்பினாரே. அப்படியே நம்மையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? எழுப்புவார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோர் என்ன செய்தாராம்? உயிரோடு எழுப்பினார். வசனத்தை நாம் பார்க்கும்போது இப்படி நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:11 வாசிப்போம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி போதும். இயேசுவை மரித்தோரிலிருந்து என்ன செய்தது? எழுப்பிற்று. அதே போல நம்மையும் கர்த்தர் என்ன செய்வார்? எழுப்புவார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, விசுவாசத்தில் வேறுபட காணப்படுகிறது. கர்த்தர் என்னை உயிரோடு எழுப்புவார். மரித்தாலும் மறுபடியும் உயிரோடு எழுப்பி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பேன். அந்த பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கிற கரைகளுக்கு அல்ல சொல்லுவோமா? மெய்யாகவே கர்த்தர் நம்மையும் உயிரோடு எழுப்புகிறார். நாம் மரித்தாலும் நாம் என்ன செய்வோம்? நம் மண்ணோடு போவதில்லை. உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்வோம்? 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறோம். அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், தேவன் கிறிஸ்துவை என்ன செய்தாரே? எழுப்பினாரே. நம்மையும் அவருடைய வல்லமையினாலே என்ன செய்ய போகிறார்? எழுப்புவார். அருமையானவர்களே, ஏன் அப்படி சொன்னா? வசனத்தை வாசிப்பேன் என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதே 6:11 வாசிப்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நன்றாய் கவனிப்போம். வசனம் என்ன சொல்கிறது? உங்களில் சிலர் இப்படி பட்டவர்களாயிருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாயிருந்தோமா? 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரோ, விக்கிரக ஆராதனைக்காரரோ, உபசார
சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தருடைய வசனத்துல பாருங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்ட இந்த லிஸ்டுக்குள்ள ஒருவராய் காணப்பட்டோ விக்கிரகாராதனைக்காரராகவோ அல்லது வேறு எந்த ஒரு நிலைமையோ நாம் காணப்பட்டோ, ஆனாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? முதலாவது கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாய் மாற்றப்பட்டீர்கள். அருமையானவர்களே, இப்ப நீதிமான்கள் உயிரோடு கூட எழுப்பப்படுவார் என்று கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் என்ன செய்கிறது? நமக்கு சாட்சி கொடுக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 14:14. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு என்ன செய்யப்படும்? பதில் செய்யப்படும். நன்றாய் கவனியுங்கள். இயேசு நல்ல உண்மை ஒன்றை சொன்னார். ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணினார். விருந்தை உண்டு பண்ணி அவனை இந்த கல்யாண விருந்துக்கு அனைவரையும் அழைக்கிறவனாய் காணப்பட்டார். அப்படி அழைத்த போது ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள்? சாக்கு போக்கு சொல்லி அவர்கள் வராமல் போனார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், நீ விருந்து அழைக்கும் போது முதன்மையானவர்களை என்ன செய்ய வேண்டாம்? அழைக்க வேண்டாம். அவர்களை நீ அழைத்தால் அப்பொழுது அவர்கள் உனக்கு என்ன செய்வார்கள்? பதில் மறுபடியும் ஒரு விருந்து செய்வார். ஆனால் நீ அழைக்க வேண்டியது யாரை? 13ஆம் வசனம் பாருங்க. நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் என்ன செய்வாயாக? இயலாத மனுஷர், பதில் செய்யக்கூடாத மனுஷர், உனக்கு கைமாறு மறுபடியும் செய்யக்கூடாத மனுஷனுக்கு நீ நன்மை செய். ஏன்? இவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். ஆனால் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு என்ன செய்யப்படும்? பதில் செய்யப்படும். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில ஒன்றை அறிந்து கொள்வோம். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் உண்டு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று பாருங்கள். நீதிமான்கள் உயிரோடு என்ன செய்யப்படுவார்கள்? எழுந்திருப்பார்கள். நாம் நீதிமான்கள் தானா? வேத வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையில அப்போஸ்தலனாகிய பவுலடியார் நீதிமான்களை குறித்து திட்டமும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதுல முதல் காரியம் உங்களுக்கு சொன்னேன். அவருடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறார். நாம் நீதிமானாய் மாற்றப்பட வேண்டியதற்கு என்ன செய்ய வேண்டும்? அருமையானவர்களே, இயேசுவிடத்திலே கடந்து வந்தால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார், நம்மை பரிசுத்தமாக்குவார், நீதிமானாய் என்ன செய்வார்? மாற்றுவார். ஐயா, இதற்கு பெரிய பேரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீத புஸ்தகம் வாசிக்கப்படுகிற நேரத்தில் வாசிக்க கேட்டோம். தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல. தகன பலி செலுத்தினால் அவன் பாவங்கள் மூடப்படுமே ஒழிய அவர்கள் பாவங்கள் என்ன செய்யப்படாது? மன்னிக்கப்படாது. ஆனால் இயேசு
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குறது. பிரியமானவர்களே, வேறு அநேக நீதிமான்கள் உண்டாயிருந்தார்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆகையினாலே அவர்கள் நீதிமான்கள் என்று நினைத்தார்கள், பெயர் பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல, தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? 2வது காரியம், கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கேட்க வேண்டும். கேட்கிறதோடு அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் காணப்படுவது. அருமையானவர்களே, தேவனுடைய வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா? தேவ வசனத்தை கைக்கொண்டு நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நாம் காணப்படுகிறோமா? இன்னைக்கு அநேகருக்கு தேவனுடைய வசனம் கசப்பா எட்டிய போல காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்மை மறுரூபப்படுத்தத்தான் தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். தம்மை போல மாற நாம் மாற வேண்டும் என்று விரும்பித்தான் தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அறிவிக்கிறார். நாம் மாற விருப்பமானால் தேவனுடைய வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற ஒரு குணாதிசயம் சொல்கிறேன். வேதம் இப்படியாய் சொல்கிறது. லோத்து சோதோம் குமாரா பட்டணத்தின் வாசலிலே கூடாரத்தை போட்டிருந்தாலும் நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் என்ன செய்தார்? வாதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டார். நன்றாய் கவனியுங்கள், வசனம் என்ன சொல்லுகிறது? நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை அவன் கண்டான், கேட்டான், தன் நீதி உள்ள இருதயத்தில் என்ன செய்யப்பட்டான்? வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. இன்றைக்கு அக்கிரம செய்திகளை நாம் பார்க்கிறோம், நமக்குள்ளே வாதிக்கப்படுகிறோமா? ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, ஜனங்கள் விதமாய் நடக்கிறார்களே என்கிற ஒரு வாதிப்புள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை. அப்படிப்பட்டவன் தான் நீதிமான், குற்றபோதம் உள்ளவன். நீதிமான் செய்கிற காரியம் 4வது என்ன தெரியுமா? யார் நீதிமான்? கர்த்தருடைய வேதத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் மகளிர் உஷ்ணமான வேளையிலே ஆபிரகாமுடைய கூடாரத்தை தேடி கடந்து வந்த தூதர்கள் அவர்கள் புசித்தார்கள். இப்பொழுது பிரயாணமாய் கடந்து போகிற வேளை வந்தது. அப்பொழுதுதான் அந்த தூதர்கள் விதமாய் சொல்கிறார்கள், தாங்கள் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ? மறைப்பேனோ? மறைப்பேனோ என்று சொன்ன அவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டவுடனே தன் இருதயத்திலே நீதிமான்களுக்காக என்ன செய்கிறவனாய் இருக்கிறார்? ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வேதம் செய்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் காணப்படுகிறது. நீதிமான் செய்கிற ஜெபம், நீதிமானாகிய ஆபிரகாம் அவருடைய தூதர்களுக்கு முன்பதாய் நின்று கொண்டு, ஆண்டவரே, அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலே 50 நீதிமான்கள் காணப்பட்டால் எழுப்பீரோ? 45, 40 என்று சொல்லி குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். பரிந்து பேசுகிற ஒரு தன்மை நீதிமானின் ஜீவிதத்தில் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ நீதிமானாய் காணப்படுவாயானால் அழிந்து போய் ஆத்துமாக்களுக்காக அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனத்திற்காக நீ
சொல்கிறது, எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, திறப்பே நிற்கவும் வாசலை அடைத்து சுவரை அடைத்துவதற்காக ஒரு மனுஷனை தேடினே, ஒரு மனிதனை செய்யவில்லை, காணே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா சொல்லும்போது விதமாய் சொல்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியிலே நீ நீதிமான் என்று பெயர் சூட்டி நீதிமான் என்று மார்க்கெட்டை திரிவதற்கல்ல, அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்காக நீ பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாயா? அவர்களுக்காக செபிக்கிறாயா? மனம் நொந்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற அனுபவம் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? உன்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ பேர் நொறுங்குண்ட இதயத்தோடு கூட தாங்கள் விடுவிக்கப்படுவதற்கு வழி அறியாதபடிக்கு காணப்படுகிறார்களே. இயேசுவை குறித்து சொல்லுகிறோமா? நன்றாக கவனியுங்கள். நான் செய்த பாவங்கள் அநேகம், கணக்கிலடங்காதவை. என் பாவங்களை இயேசு மன்னிக்க கொடுப்பா? இயேசு ரத்தத்தால் கழுவப்படாத பாவம் ஒன்றுமில்லை, இயேசுவால் மன்னிக்கப்படாது பாவியும் இல்லை என்று மறுபடியும் இந்த காரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எப்பேற்பட்ட பாவியையும் அவர் என்ன செய்கிறவர்? மன்னிக்க அவர் மனமுருகிறவராய் காணப்படுகிறார். யாரிடத்தில் வருகிறார்களோ, யாரிடத்தில் கேட்கிறார்களோ, அவருடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிக்க போதுமானவராய் காணப்படுகிறார். நான் இவ்வளவு பாவம் செய்தேன், என் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்க மாட்டார். நான் செய்த பாவத்திற்கு கணக்கு வழக்கில்லை இல்லையா? உன்னுடைய பாவம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீ ஒரே ஒரு சிறிய அடியை இயேசுவுக்கு முன்னாய் எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வருவாயானால் அவள் பாவம் எல்லாம் மன்னித்து உன்னை நீதிமானாய் மாற்றும். நீதிமான ஜீவிதத்துல தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் காணப்படுவார். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட ஒரு நீதிமானை குறித்து கர்த்தருடைய வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் ஜெபிக்கிறவனாக, உபவாசிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். ஒரு நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான். யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி அங்கே பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை என்ன செய் வரவழைத்து கேளு, அவன் ரட்சிப்பு கேட்டு சகலவற்றை உனக்கு என்ன செய்வான் சொல்லுவான் என்று சொல்லப்பட்டது. தேவ சத்தம் கேட்கிறவன் நீதிமான். கர்த்தருடைய பிள்ளையே, நீதிமான் அழைக்கப்படுகிறவர்களே, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பேசுகிறார், என்னோடு இடைபடுகிறார் என்று சொல்லி தைரியமாய் சொல்லக்கூடுமோ? நீதிமான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, அதனால்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீதிமான் உயிரோடு என்ன செய்வான்? எழுந்து. நீங்கள் நானும் நீதிமான்களாய் காணப்படுகிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த வழிகளின் வழியாய் நான் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். மூன்றாவது காரியம், யாருக்கு அந்த தகுதி உண்டாயிருக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் கொண்டு வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 14 இயேசுவானவர் மரித்து எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார். நல்ல கவனிங்க, உயிர்த்தெழுதலுக்குரிய தகுதியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்கிறார், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து
வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். நல்ல கவனிப்போம். கர்த்தருடைய வருகையின் நாளிலே நடக்கிற சம்பவம் இது. வசனம் சொல்கிறது, அவர் ஆரவாரத்தோடு வருகிறவராயிருப்பார். ஒரு ஆரவார சத்தம் கேட்கும். அடுத்தது என்ன வரும்? பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது செய்கிறார்கள், எழுந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். நன்றாக கவனிப்போம். இந்த அனுபவம் மிக முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்கிற ஒரு வாழ்க்கை உண்டு. நாம் யாருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வசனத்தை கவனிங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. நல்ல கவனிப்போம். முதலாவது படி, கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பானா? புது சிருஷ்டியாய் இருப்பான். He will be a new creature என்று எழுதப்பட்டிருக்கிறது. All things passed away, all things are new என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் புதிதாயிற்று. யாருடைய வாழ்க்கையிலே எல்லாம் புதிதாயிற்று? கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற மனுஷனுக்கு. அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இல்லை. அவன் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறான். அசுத்தராக, விக்கிரகாராதனைக்காரனாக அவனுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் மாற்றப்படாததாய், மறுமாக்கப்படாததாய் காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் வந்து விட்டான். உலக பிரகாரமாய் சொல்கிறேன், கிமு கிபி என்று சொல்லி சொல்லப்படுகிறதே, அதே போல கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே நான் எப்படி இருந்தேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எப்படி இருக்கிறேன். இங்கே அதைத்தான் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டான். அருமையானவனே, அவன் யாராய் மாறுகிறான்? புது சிருஷ்டி. அருமையானவனே, வேதம் என்ன சொல்கிறது? விருத்த சேதம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதம் இல்லாமே ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறாயா? புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுவதற்கு கிறிஸ்துவுக்குள் ஓடி வா. இயேசுவை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன். மதுபானம் இளைப்பாறுதலை தராது. புகைக்கிற புகை ஒரு காலம் இளைப்பாறுதலை தராது. வேசித்தனம் இளைப்பாறுதலை கொடுக்க மாட்டாது. பசாரம் இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. எப்படிப்பட்ட காரியமும் இளைப்பாறுதலை தராது. ஒரே ஒரு காரியம், இயேசு அன்றைக்கு வந்த மனுஷனுக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. அவன் மாற்றப்படுகிறான். அருமையானவர்களே, சமாரிய ஸ்திரீ பயங்கரமான பாவியாய் காணப்பட்டவள். ஒரு ஆளுக்கு தெரியுமா எப்படிப்பட்டவள் என்று? 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிற ஒரு புருஷன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள் இயேசுவால் சந்திக்கப்பட்ட போது தன் குழந்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே கடந்து போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர்களுக்கு சொன்னார். நீ வந்து பாருங்கள், அவர் யார்? கிறிஸ்துதானோ, அவர் ரட்சகரானோ, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ என்று பாருங்கள் சொன்னார். எல்லாரும் வந்தார்கள். 2 நாட்களாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள். இப்பொழுது அவர்கள் சாட்சி பகிர்கிறார்கள். ஸ்ரீயே, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய வாய் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இப்பொழுதாய் இருக்கிறோம். மெய்யாகவே உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு மட்டுமே ரட்சகராய் காணப்படுகிறவர்.
உன்னை ரட்சிக்க வேறு எவைகளுக்கும் திராணி இல்லை. காலையில் ரட்சிக்கத்தக்கதான திராணி உடையவர் இயேசு ஒருவர் தான். சில பேர் சொல்லுகிற காரியம், ஓ நான் இவ்வளவு பாவம் செய்ய அவரை தடுக்கட்டும், வேண்டுமானால் என்னை இழுக்கட்டும். ஐயா, அவர் அப்படி ஒருவரையும் பலவந்தம் பண்ணுகிறவர் அல்லவே அல்ல. அவர்களுக்கு அன்பாய் சொல்கிற தேவன் தான் இயேசு. என்னிடத்தில் ஓடிவா என்று அழைக்கிறவர் தான் அவர். ஒருவரையும் பலவந்தமாய் இழுத்துக் கொள்கிறவர் அல்ல. இந்த காலையில ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரிடத்திற்கு கடந்து வருகிற யாவரையும் அவர் அன்பாய் செய்கிறவர், ஏற்றுக்கொள்கிற தேவனாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறார். பழைய பாவம் எல்லாம் என்ன செய்தது? ஒழிந்து போயிடுச்சு. ஒரு சொல்கிறார், ஐயா நான் இத்தனை காலம் குடித்து கொண்டிருந்தேன், குடிக்கிறதை விடுகிறது ரொம்ப கஷ்டம். இல்லையா, கஷ்டம் அல்ல. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? விடுதலையாவீர்கள். அவர் விடுதலையாக்கிய கர்த்தர். என் கைகால் நடுக்க ஒன்று வராது. அவர் உங்களை விடுதலையாக்கும் போது நீங்கள் பரிபூர்ண சுகமடைகிறவர்களாய் காணப்படுவீர்கள். ரொம்ப போட்டிருந்தேன், அந்த ஞாபகம் அடிக்கடி வந்துருது. என்னால் அந்த வெத்தலவாக்கு விடுதலை அடைய முடியவில்லை. இயேசு விடுதலையாக்கிறவர். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ யாராயிருக்கிறாய்? புது சிருஷ்டியாயிருக்கிறாய். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிலருக்கு பான்பராக் போடுகிற பழக்கம் இருக்கிறது. பார்த்து வேதனைப்படுகிறேன். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பழக்கம் ஒழிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் ஒழிந்து போயிற்று. ஏதோ ஒன்று மட்டும் ஒழிந்து போகவில்லை என்று எழுதப்படவில்லை. எல்லாம், everything completely washed out. எல்லாம் ஒழிந்து போயிற்று. இப்பொழுது எல்லாமே ஆயிற்று, புதிய சிருஷ்டியாய் மாற்றி. இயேசு வண்டைக்கு வந்தாலே பரிமள தைல குப்பியை கொண்டு வந்த ஒரு ஸ்திரீ, அவளை குறித்து அந்த வீட்டார் சாட்சி கொடுத்தார். ஊரார் சொன்னார்கள் பாவி என்று சொல்லி. ஆனால் இயேசு இடத்துல வந்து அவள் தைல குப்பியை உடைத்து கண்ணீரை சிந்தி அவள் பாவ மன்னிப்பை பெற்றவளாய் வீட்டு கிடந்து, அவள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு அவள் பாவிதான். அவளிடத்திலே தன் காரியங்களை அறிவிக்க வரைக்கும், தன் கண்ணீரை சிந்து வரைக்கும் அவள் பாவியாய்த்தான் காணப்பட்டார். எப்பொழுது தன் பாவத்துக்காக மனங்கசந்து கண்ணீர் சிந்தினாரோ அப்பொழுதே அவள் நீதிமானாய் மாற்றப்பட்டவளாய் விட்டுக்கிறார். நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு மற்றொரு தகுதி கர்த்தர் வேதம் சொல்கிறது. அவரிடத்தில் ஜெபிக்க வந்து தன்னை தாழ்த்துகிறவன் நீதிமானாக்கப்படுகிறார். ரெண்டு பேர் ஜெபிக்க வந்தார்கள். ஒருவன் தூரத்தில் நின்று கொண்டு சொல்கிறான், தேவனே பாவியாய் என் மேல் செய்யும். கெஞ்சுகிறான், பாவியாய் என் மேல் கிருபையாய். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு செய்தான். அவன் வருவதற்கு வாழ்க்கையிலே கிறிஸ்து அற்றவனாய் காணப்பட்டான். தன்னை அறிக்கை செய்த போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாய் நீதிமானாய் மாற்றப்பட்டு கடந்து போகிறான். கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிற ஒரு தன்மை நமக்கு தேவை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? படிகளை நாம் ஒவ்வொன்றாய் வாசித்துக் கொண்டே போகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ கிறிஸ்துவை என்ன செய்தோமே? தரித்துக் கொண்டோமே. கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. ஞானஸ்நானம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு வேளை நீ மரிப்பாயானால் ஞானஸ்நானம் எடுக்காதபடிக்கு நீ எங்கே கடந்து போவாய்? சில பேர் சொல்லுகிற காரியம், ஐயா சிலுவையிலே தொங்கின கல்லன் ஞானஸ்நானம் பெற்றானா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவதில்லையா பரதீசுக்கு வருவாய் என்று சொல்லி? அவனுடைய கதை வேறே, உன்னுடைய கதை வேறே. அவன் சிலுவையிலே மரிக்கிற கல்லனாக காணப்பட்டான். இன்னைக்கு உயிரோடு இருக்கிற கல்லனே நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஒருவேளை நான் புதமாய் கடினமாய் பேசுகிறேன் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜீவனோடு இருக்கிறார். அவனோ ஜீவனுக்கு போராடி மரிக்கும்
அவனுக்கு என்னாலே ஒரு நன்மை உனக்கு கிடைக்க போவதில்லை. நீ கிருபையாய் ஞானஸ்நானம் பெறுவாய் என்றால் இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்வதற்கு கர்த்தருக்கு வழிகளை திறக்கிறவராய் காணப்படுவார். நன்றாய் கவனியுங்கள். கந்தேகா மந்திரி ஒருவன் கடந்து வந்து எருசலேமிலே கர்த்தரை பணிந்து கொண்டு திரும்பி போகிறவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்போடு பேசி அனலத்தோடு போய் சேர்ந்து கொள்ளும்படி செய்தார். புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு போகிறவனுக்கு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிற பிலிப்பு கேட்டான், நீ வாசிக்கிறவனின் கருத்து உனக்கு தெரியுமா? ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி எனக்கு தெரியும் என்று கேட்டான். நிறுத்தி பிலிப்பை ஏற்றுக் கொண்டான். பிலிப்பு வசனத்தை விலைக்கு சொல்லிக் கொண்டே வந்தான். வருகிற வழியில் இயேசுவை குறித்து சொன்னார். உடனே மந்திரி ரதத்தை நிறுத்த சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? தண்ணீர் உள்ள இடத்திற்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் வந்தார்கள். ரதம் நிறுத்தப்பட்டது. 2 பேர் இறங்கினார்கள். தண்ணீருக்குள்ளே இறங்கி பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். வேதம் சொல்கிறது, பிலிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துக் கொண்டார். மந்திரியோ சந்தோஷத்தோடு தன் வீட்டில் என்ன செய்தார்? ஞானஸ்நானம் எடுக்கும் போதாய் அவர் பெரிய சந்தோஷம் வருகிறது. மனம் திரும்புகிறவர் பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. வீட்டுல சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு நாள் எது தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்புகிறது. இந்த காலையில் ஞானஸ்நானம் பெற என்ன தடை? ஒரு காரியம் இல்லையா? தேவனுடைய குமாரனை விசுவாசித்தால் போதும், ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு யாதொரு தடையும் இல்லை. சில பேர் சொல்றது, ஐயா ஞானஸ்நானம் எடுத்துட்டா எங்களுக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா? கர்த்தர் உன்னை குறித்து கணக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்காய் கவலைப்படுகிறவர். நீ ஏன் கவலைப்படணும்? உனக்காய் கவலைப்படுகிறவர் கர்த்தர் இருக்கிறாரே. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அது இதன் காலங்களிலே என்ன செய்கிறவர்? செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு வசனத்தை சுட்டி காண்பித்தார். இந்த வசனத்தை இந்த காலையோடு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 7:17. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, அருமையானவர்களே, காலம் நிறைவேறின போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியத்தை வாசிக்கும் போது காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் என்று எழுதப்பட்டிருக்க வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. தேவன் எல்லாவற்றும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் எல்லாம் என்ன செய்யும்? நேர்த்தியாய் நடைபெறும். இதுக்காக ஞானஸ்நானத்தை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லையா? நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். கிறிஸ்துவோடு உடன்படிக்கைக்கு ஏதுவாக இருக்கிறது. அவருடைய ஒரு காலம் கைவிட மாட்டார். ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக காணப்படுகிறார். ஏன்? நீங்கள் அவரை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் மரணத்திற்குள்ளாகும் மரணத்தினாலே நீங்கள் புது சிருஷ்டியாக செய்யப்பட்டிருக்கிறீர்கள், மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே அவரோடு உடன்படிக்கையில் பிரவேசித்த உங்களை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? அவர் கைவிட மாட்டார். வேதம் என்ன சொல்றது தெரியுமா? 89ஆம் சங்கீதத்துல விதமான வசனத்தை வாசிக்கிறோம். 33ஆவது வசனத்துல அவர் தம்முடைய உடன்படிக்கையில் மாற்றாமல் இருக்கிற கர்த்தர். 33ஆவது வசனம், ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் தம்முடைய உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை நான் என்ன செய்ய மாட்டேன்? மீற மாட்டேன். நன்றாய் கவனிப்போம். நாம் அவரோடு செய்கிற உடன்படிக்கை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? மாறவே மாட்டார். ஐயா,
காலையில கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்தானம். அடுத்த கர்த்தருடைய வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள்ளான உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரோ அவர்களை கர்த்தர் உயிரோடு என்ன செய்வார்? எழுந்திருக்கப்பட்டார். அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிப்போம். யோவான் 5, 28, 29. இவைகளை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக என்ன செய்வார்கள்? புறப்படுவார்கள். யார் உயிரோடு எழுந்திருப்பார்கள்? நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆனால் ஒரு காரியம், நன்மை செய்தவர்கள் எதை அடைவார்கள்? ஜீவனை அடைவார்கள். இந்த உலகத்துல நன்மை செய்தவர்கள் யாரோ, நன்மையான காரியத்தை செய்தவர்கள் எவர்களோ அவர்கள் எங்கே போவார்கள்? நித்திய ஜீவனுக்குள்ளே போவார். இயேசு அன்றைக்கு வந்த ஒரு வாலிபன் கேட்டார், நித்திய ஜீவனை சோதனைத்துக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். கற்பனைகளை கை கொள்ளும் போது நான் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன் சொன்னார். நீ சொன்னது சரிதான்ப்பா, ஆனா உனக்கு உண்டானது விற்று தரித்திரம் கொடுத்து பின்பு என்னை என்ன செய்? பின்பற்றி வா. அவன் ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் உள்ளவனாய் இருந்தபடினா அவன் துக்கமடைந்தவனாய் வீட்டுக்கு என்ன செய்தான்? திரும்பி போய்விட்டார் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவன் நன்மை செய்யாதவனாகவே கடந்து போனார். நாம் நன்மை செய்கிறோமா? யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வேதம் தெளிவும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராம்? வாசிப்போம். முதலாவது கிறிஸ்துவை நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வோம். அதற்கு பிறகு நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலம் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் இயேசுநாதர் நன்மை செய்கிறாரா? யாருக்கு? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். என்ன நன்மை செய்கிறாரு? வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை 15 வாசிப்போம். மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. அவர் நன்மை செய்தாரா? என்ன நன்மை? வானத்தில் நிலத்தை கொடுத்துட்டாரு. யாருக்கு தான் கொடுத்தாரு? வசனத்தை கொஞ்சம் மத்திய எழுதின சுவிசேஷம் திருப்புங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் அந்த பகுதியை எடுத்து வாசிப்போமா? 5ஆம் அதிகாரமா 5:45.
இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும். யாருக்கு மழையெல்லாம் தராரு? உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்ல ஒருத்தர் இருந்தா அவன் மீது எல்லாரும் என்ன செய்யுமா? வேதம் அப்படியா சொல்லுது? அவர் நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் மழையை என்ன செய்யலாம்? பெய்யப்படுகிறார். அவன் மேலே சூரியன் உதிக்குது. யார் மேல? பொல்லாப்பு செய்கிறவன் மேலும் சூரியன் உதிக்குது. அநியாயம் செய்கிறவன் மேலும் சூரியன் உதிக்கிறது. நல்லவன் மேலேயும் சூரியன் என்ன செய்யுது? கர்த்தர் இவனுக்கு தான் சூரியன், அவனுக்கு தான் மழை அப்படி செய்தவர் அல்லவே அல்ல. நல்ல கவனிச்சு எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்து சொல்கிறார், இப்ப அப்போஸ்தலர் 14:17 வருவோம். செழிப்புள்ள காலங்களை தந்து. என்ன காலத்தை தர? செழிப்பான காலங்களை தந்து. அடுத்தது ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவருடைய இருதயங்களை என்ன செய்கிறார்? நிரப்பினார். துர்மார்க்கனும் நல்ல சாப்பிடுறா. சொல்லுங்க, நீதிமானும் புசித்து திருப்தியாகிறார் என்று வேதம் சொல்லுது. சில வித்தியாசம் இருக்கு அதுக்குள்ள. நான் இப்ப போனா நேரம் ஆகிடும். எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார்? ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறவராயிருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையோ குறைபடாது சில கர்த்தர் அவர் எல்லாருக்கும் இடம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கிறவராயிருக்கிறார். எல்லாம் கவனிப்போ. இந்த நன்மை மட்டும்தான் செஞ்சாரா? அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையாகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்ன செய்தார்? அல்ல, அவர் செய்த நன்மை என்ன? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செய்தார்? குணமாக்குகிறவராய் சுற்றியிருந்தார். அவர் செய்த நன்மை எல்லாம் இல்லையா? தன் சத்துருக்களுக்காய் ஜெபித்தார். நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுவது அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தார். அவர் ஆகாரத்தை கொடுத்தார், மழையை கொடுத்தார், எல்லா நன்மையும் கொடுத்தார். அடுத்தது என்ன செய்தார்? நம்மிடத்துல வந்து வியாதியஸ்தருக்கும் பிசாசு பிடித்தவர்களுக்கு என்ன செய்தார்? குணமாக்குகிறார். இத்தனை நன்மை செய்தாரே, நம்ம நன்மை செய்யறோமா? இயேசுதான் நம்முடைய மாதிரி, வேற யாரும் மாதிரி அல்ல. ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அவனால் கேட்ட பிரதிபலனை. யாருக்கு ஒரு கலசம் தண்ணி? என் நாமத்தில் நிமித்தம். அதுல 3 காரியம் எடுத்து வாசம். வாசிப்போமா? எடுத்தீங்களா? மத்திய சுவிசேஷம் 19 வாசம். இல்லையே, முதல் சில அதிகாரத்திலே இருந்தது.
பண்ணுங்க. பாட்டு புத்தகத்துக்கு போயிடுவீங்க. பாட்டு புத்தகம் நான் சொல்ற காரியம் இல்லை. 9:41 நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசியின் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற எத்தனாம் அதிகாரம்? 10ஆம் அதிகாரம் 41. அடுத்தது நீதிமான நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவார். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. யாரின் நாமத்தின் நிமித்தம்? தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம். நல்ல கவனிங்க. மேல் வசனம் சொல்றார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளும். தீர்க்கதரிசி நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி ஏற்ற பலனை அடைவான். அடுத்தது நீதிமான நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பிரதிபலனை அடைவான். சீஷன் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் நல்ல கவனிங்க. நீ யார அற்பமா நினைக்கிறியோ கவனி. கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் மற்றவருடைய அற்பமாய் நினைக்கிறார்கள். ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கிறதுக்கு நீ அற்பமாய் ஒருவர் நினைத்தாயானால் நீ கர்த்தருடைய ராஜ்யத்திலே போகவும் முடியாது, பலனை அடையவும் முடியாது. கேக்குதா? ஒரு டம்ளர் பச்சை தண்ணீர் கொடுக்கிறதுக்கு சிலருக்கு என்ன இல்லை, பெரிய இல்லை. பெற்ற தாய்க்கு பெற்ற தகப்பனுக்கு தன் உடன் பிறந்த சகோதரனுக்கு எப்படி துரோகிக்கு நன்மை செய்வோம்? கொடுத்தா குடிகள் அடிப்போம். நீ நாசமா போனா என்ன, நீ புழைச்சா என்ன? இப்படி கசப்போடு கொடுப்போமானால் நாம் செய்த செய்கைக்கு ஒரு பலனும் கிட்டாது. வேதம் தெளிவாய் சொல்லுது. நீ கொடுக்கிறது பச்சை தண்ணினாலும் வாங்கி குடிங்கன்னு சொல்லி கொடுத்தால் கர்த்தர் அதற்குரிய பலனை இதுக்குள்ள கொஞ்சம் கருப்பட்டியை போட்டு கொஞ்சம் காப்பி கூட போட்டு கொஞ்சம் பாலையும் ஊத்தி சுட வச்சு காப்பியா போட்டு ஊத்தினா அதுக்கேற்ற பலன். நீ இதெல்லாம் போடாம கொஞ்சம் ஆர்மிக்ஸ போட்டு ஊத்தினா அதுக்கேற்ற பலனும் சொல்லுங்க. ஏன் காப்பியோட ஆர்மிக்ஸ் கடையில் எவ்வளவு விலை? ஒரு டம்ளர் காப்பி 24 ரூபாய்க்கு கோயம்புத்தூர்ல படுபாவிய விற்கிற விலை. ஒரு டம்ளர் காப்பி அனைத்து தெரியாதா? பிளாட்ஃபார்ம் கடையில் விற்கிது 15 ரூபாய்க்கு. எது காப்பி? வீட்டுல ஒரு டம்ளர் காபி போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த விலை என்ன? பிளாட்ஃபார்ம் விலையை எடுத்துட்டு 15 ரூபாய் கொடுக்குறேன். அதுக்கு ஏற்ற பிரதிபலன் கிடைக்குமா? கிடைக்காது. ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அதே பிளாட்ஃபார்ம் கடையில 20 ரூபாய் விற்குது ஹார்லிக்ஸ். ஏயா நீங்க இங்கதான் போய் விற்பீங்க? நான் பிளாட்ஃபார்ம்லையும் விற்பேன், 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் குடிச்சிருக்கேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படி கொண்டு வந்திருப்பாங்க பால், இவ்வளவு பெரிய கப்ல ஒரு பாட் காப்பி, அதுக்கு பேரு எத்தனை பேர் வேணாலும் குடிக்கலாம். ஆனா அவன் கொண்டு வந்து வைக்கிற டம்ளரோட ஒண்ணுதான் வாங்குவான். ஆனா பால் கப்புல வரும், சக்கரை சட்டியில வரும், காஃபி பவுடர் டிகாஷன் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகாஷன் ஒரு இவ்வளவு பெரிய ஜக்குல வரும். சர்க்கரையை கட்டியா எடுத்து போட்டு டிகாஷன் அதை ஊற்றி கலக்கி அதுக்கு பிறகு பால் ஊற்றி குடிக்கணும். எத்தனை காப்பி சொல்லுவாங்க சொல்லுங்க?
உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் எத்தனை காப்பி குடிச்ச முடியும்? 2 காப்பி குடிப்பான். பில் வரும் இடத்துலீங்களா 250 ரூபா. வயசுக்காக ஒன்றும் இல்லை, நான் குடிச்சிருக்கிறேன், எனக்கு வாங்கி கொடுக்கல, நான் காசு கொடுத்து குடிக்கிறேன். சிலோன்ல ஒரு காப்பி எவ்வளவு தெரியுங்களா? 800 ரூபா. அதையும் குடிச்சிருக்கு. எத்தனை ரூபா? ஜெர்மன்ல ஒரு காப்பி 2000 சில்லாயிரம் ரூபா. குடிக்கல, நான் போகல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். டிவியில சொல்றாங்க, போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, காஃபி தாயா ரொம்ப விலை ஜெர்மன்ல. ஒரு வயது காப்பி வாங்கி தர மாட்டேங்கிறான், டீ தான் வாங்கி கொடுக்குறான். அதுவும் பிளாக் டீ தான் வாங்கி கொடுக்குறான். இல்ல கவனிங்க, ஏன் சொல்றேன்? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அந்த பலன் என்ன செய்யாம போவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் என்ன உண்டு? நீங்க நன்மை செய்கிறீர்களா? நீங்கள் நன்மை செய்தால் அதற்கேற்ற பிரதிபலனை அடையாமல் போகும். இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல, மறுமையிலே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? நன்மை செய்யப்படுமே, நித்திய ஜீவனை அடைவீர்களே. இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன், நேரம் இல்லை. நன்மை செய்தவர்கள் நன்மையை அடையும்படிக்கு, ஜீவனை அடையும்படிக்கு என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார். நீ நன்மை செய்ய விரும்புறீங்களா? வியாதிஸ்தருக்காய் ஜெபம் பண்ணுறியா? பிசாசு பிடித்தவனுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க வீட்டிலேயே வியாதிஸ்தர் இருந்தா தினந்தோறும் காலையில ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வியாதியை நீக்கி போடுங்க. சாயங்காலம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வியாதி பிடிக்க மாற்றுங்க. கருத்தாய் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு என்ன செய்வார்? நன்மை செய்வார். உங்களுக்குள்ளே இந்த தாளம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே இந்த வல்லமை இருக்கிறது. ஏன் ஊழியக்காரன் மாத்திரமையா நீயும் நன்மை செய்ய முடியும்? வேதம் என்ன சொல்றது? என் நாமத்தினாலே வியாதியஸ்தருக்காக என்ன செய்வார்கள்? ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து அறிந்திருக்கிறோமே, இயேசு வியாதியஸ்தரை சுகமாக்குறவர், அவருடைய நாமத்தை சொன்னால் பிசாசுகள் ஓடும் என்று அறிந்திருக்கிறோமே. நன்மை செய்கிறோமா? ஜெபிக்கிறோமா? நான் என் பாஸ்டர் கூட்டிட்டு வர்றேன், அவருக்கு ஜெபம் பண்ணுவார். நீ யாரு? நான் கேட்கிறேன், நீங்க யாரு? இயேசு கிறிஸ்து விசுவாசம் தானே. விசுவாசம்ல ஜெபம் பிடியாமையை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். ஊழியக்காரன் எழுதப்படலையா? நல்ல கவனிங்க. விசுவாசிக்கிறவர்களால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வார்? ஏன் ஜெபம் பண்றதுக்கு யோசிக்கிறோம்? எங்க அம்மாவை கூப்பிட்டாரு, பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்டாரு, பாஸ்டரியாவை கூப்பிட்டாரு. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஃபெயிலியர் ஆனா பரவாயில்லையா? 50 பேர் கொண்டு வந்தா சொல்லுங்க. அரை வைத்திய 50 பேரை கொண்டு வந்தா அரை வைத்திய. கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கைப்பட்ட ஒரு மனுஷன் ஜாக மாட்டான். அவன் உயிரோடு என்ன செய்வான்? சாக கிடந்தாலும் உயிரோடு எழுப்புவான். இது தேவன் வைக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறோமா? நம்ம என் ஐயோ தொட்டா அவன் வியாதி நம்ம கிட்ட ஒட்டிக்குமா? யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? சில நேரங்களில் சில பேர் வியாதியோடு புண்ணோடு வருவாங்க. என் கை வச்சு ஜெபம் பண்ணி இருக்கு. வீட்டுக்கு போய் கை கழுவா கூட சாப்பிட்டு இருக்கேன். சில நேரத்துல மறந்து போய் வீட்டில் அப்படி உட்காந்து அது ட்ரெஸ்ஸை மாற்றி கை கழுவாமே போய் கோயிலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். ஒண்ணு எனக்கு பண்ணலையே. ஏன் சொல்லுறேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும். ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம வேலை, சுகமாக்குறது யார் வேலை? அவர் வேலையா? அவர் வேலை நம்ம செய்ய முடியுமா? அவர் வேலை நம்மால செய்யவே முடியாது. யார் அப்படி விசுவாசிக்கிறாங்களோ அவன் ஜெபம் பண்ணா நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். நான் சொல்றேன், உடைய காரியத்தை வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் காரியத்தை செய்கிறவர். ஒருவேளை அது ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு, நான் முடியலையா,
நான் இத்தனை தடவை ஜோம் பண்ணி பார்த்தேன். ஒளி காட்டுவாங்க, ஜோம் பண்ணு ஒருமித்து. கர்த்தர் ஒரு மனமுள்ள ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். நிச்சயம் வருகிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த காலைவெளியில நான் சொல்லத்தக்கதா அநேக காரியங்கள் இருந்தாலும் சுருக்கமாய் உங்களோடு சிலவற்றை பேசியிருக்கிறேன். யார் உயிர் திறந்திருப்பார்கள், உயிர் தழுதலின் தகுதி என்னது என்று 3 காரியத்தை இந்த காலைவெளியில் உங்களோடு சொன்னேன். நீதிமான் உயிரோடு எழுந்திருப்பார். நான் நீதிமானாய் மாற வேண்டும் என்று சொன்னேன். 2வது உங்களோடு நான் பேசினேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொன்னேன். 3வது சொன்னேன், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருப்பார்கள் என்று சொன்னேன். அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தர் நேரத்தை நமக்கு கொடுப்பார்கள். வருகிற நாட்களே அதை குறித்து தொடர்ச்சியாய் பார்க்கலாம். இந்த காலைவெளியில கர்த்தருடைய பிள்ளையே, நீ நீதிமானாய் மாற விரும்புகிறாயா? எல்லாரும் கண்களை அடைத்துக் கொண்டிருந்தேன். இந்த காலைவெளியிலே ஒரு கேள்வி உங்களோடு கேட்கிறேன். முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் காணப்படுகிறார். முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாற வேண்டுமானால், அல்லது கர்த்தருடைய வருகையிலே நீ எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால், நீ நீதிமானாய் மாற வேண்டுமே. 2வது காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜீவிக்க வேண்டுமே. 3வது காரியம், இந்த உலகத்தில் நன்மை செய்ய வேண்டுமே. நீ நன்மை செய்கிறாயா? மற்றவர்களுக்காய் ஜீவிக்கிற ஜெபம் நன்மை உள்ளது. நீ மற்றவர்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் நன்மை செய்கிறாய். வியாதியஸ்தருக்காய் ஜெபித்தால் நீ நன்மை செய்கிறாய். நீ நன்மை செய்கிறாயா? உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த காலையிலே இந்த 3 கேட்டகரியில நான் நீதிமானாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள், ஐயா இதுவரைக்கும் நான் நீதிமான் அல்ல, அசுத்தராய் ஜீவித்தேன், பாவியாய் இருந்தேன், நான் நீதிமானாய் மாற விரும்புகிறேன். இதுவரைக்கும் கிறிஸ்துவை விட்டு நான் வெளியே காணப்பட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள் வர பிரியப்படுகிறேன், புது சிருஷ்டியாய் மாற விரும்புகிறேன். ஐயா இதுவரைக்கும் நான் நன்மை செய்யவே இல்லை, என் குடும்பத்திற்கோ மற்றவர்களுக்கோ இதுவரைக்கும் நான் நன்மை செய்யவில்லை, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுவதற்கு யாராயும் உண்டானால், இந்த காலைவெளியில கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் கண்களை அடைத்திருக்க, ஒருவரும் கண்களை திறந்து பார்க்க கூடாது. யார் கை உயர்த்தி இருக்கிறார் என்றெல்லாம் பார்க்க கூடாது. அது உங்களுடைய வேலை அல்ல, பரலோகம் பார்க்கிறது. யார் இந்த காலைவெளியில கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் உண்டு. நான் நீதிமானாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் நீதிமானாய் மாற்றட்டும், ரத்தம் என்னை கழுவட்டும், பரிசுத்தமாக்கட்டும், நீதிமானாய் மாற்றட்டும் என்று விரும்புகிறவர்கள், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ விரும்புகிறேன், என் பழைய பாவ வாழ்க்கை எல்லாம் ஒழியட்டு புதிய வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி, நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானசாரம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராயும் இந்த அறைக்குள் இருப்பீர் என்று சொன்னார். வலது கரத்தை உயர்த்துங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த காலையில் யார் உண்டு? உயர்த்தப்படுகிற கரங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலையில் உங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல நாள், ஒரு பாக்கியமான நாளாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்கள் ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பரலோக மனமகிழ்ச்சி அடைகிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார். உயர்த்தப்பட்ட அநேக கரங்களை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கீழே போடுங்கள், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல காலங்களுக்காய் நாங்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலங்களில் உயிர்த்ததை குறித்து நாங்கள் தியானித்தோம். நீதிமான் உயிர்த்திருந்திருப்பார் என்றும், ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார் என்றும், நன்மை செய்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று நாங்கள் பார்த்தையா. இன்னைக்கு நீதிமானாய் மாற விரும்புகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ விரும்புகிறவர்கள், நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தேவ சன்னிதானத்தில் உயர்த்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கருத்தில் வைக்கிறோம். அருமையான சகோதரமாரையும் சகோதரிமாரையும் கருத்தில் வைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. இந்த காலையில் யார் உண்டு? உயர்த்தப்படுகிற கரங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கீழே போடுங்கள், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல காலங்களுக்காய் நாங்கள் தியானித்தோம். நீதிமான் உயிர்த்திருந்திருப்பார் என்றும், ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார் என்றும், நன்மை செய்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று நாங்கள் பார்த்தையா. இன்னைக்கு நீதிமானாய் மாற விரும்புகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ விரும்புகிறவர்கள், நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தேவ சன்னிதானத்தில் உயர்த்த அருமையான சகோதரமாரையும் சகோதரிமாரையும் கருத்தில் வைக்கிறோம். அருமையான சகோதரமாரையும் சகோதரிமாரையும் கருத்தில் வைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக.
இதனாலே மனம் வந்து உமக்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்களாலே கர்த்தர் நாமமுள்ள கரங்களை பிடித்து ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்திருக்கிற தீர்மானங்களே உறுதியோடு உண்மையோடு ஜீவிக்க அடைக்கிறவர்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மெய்யாகவே இந்த காலவெளியிலே உடைய வசனம் கிரியை செய்திருக்கிறவர்களாக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக. தேவ கிருபை கூட இருக்கட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு பாடல் பாடுவோம். கர்த்தருக்கு காணிக்கை